எல்லாருக்கும் வணக்கம். நம்ம எல்லாருமே இப்போ டான்செட் ப்ரிப்பரேஷன் ரொம்ப தீவிரமாக பண்ணிக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா May 9th எக்ஸாமு நமக்கு இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன சொல்ல போகிறோம், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு கம்ப்யூட்டர் அவேர்னஸில் எதெல்லாம் கொஷின்ஸ் மோஸ்ட் எக்ஸ்பெக்டடாக வரலாம் ஒரு ஓவர்வியூ மாதிரி கொடுத்துருக்கோம். எல்லா டாபிக்ஸையும் கவர் பண்ணியிருக்கோம். ஃபுல் டாபிக்ஸை கவர் பண்ணினாலும் ஓரளவுக்கு கவர் பண்ணி ஒரு 75 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டினியூஸாக வீடியோ பாருங்கள், கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏன்னா நிறைய டாபிக்ஸை வந்து நம்ம உள்ளே கவர் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட் எடுத்தோடனே ப்ரோக்ராமிங்கை கவர் பண்ணியிருக்கோம். ஏன்னா என்னோடய சப்ஸ்கிரைபர் வந்து ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டே இருந்தாங்க, ப்ரோக்ராமிங் ரிலவெண்ட்டாக சொல்லுங்கள் அப்படின்னு. அதுவும் ரிலவெண்ட்டாகவும் நம்ம இங்கே இதில் டிஸ்கஸ் பண்ணுறோம். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு செட் ஆஃப் கொஸ்டின் பாருங்கள். செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் டு ரைட் அ ப்ரோக்ராம் இஸ் கால்ட் அஸ். ஸோ ஒரு ப்ரோக்ராமை எழுதுறதுக்கு நமக்கு தேவை என்ன அப்படின்னா, நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தேவை. அப்போ அந்த ப்ராசஸ்க்கு பேர் என்னதுன்னா, அது என்னதுன்னா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டு ரைட் அ ப்ரோக்ராம் இஸ் கால்ட் அஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் நிறைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் இருக்குது. C++, ஜாவா அண்ட் தென் பைத்தான், இது எல்லாமே வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸுக்கு கீழே வரக்கூடியது தான். இதில் C அப்படிங்கிறது ப்ரொசீஜர் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், C++ ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், ஜாவாவும் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், பைத்தானும் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் தான். ஸோ ஆனால் பைத்தானை வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா இன்டர்பிரட்டட் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் தென் வேலிட் கேரக்டர் கான்ஸ்டன்ட்ஸ் விச் ஆர் இந்த கொடுத்துருக்கிற ஆப்ஷனில் எது வந்து வேலிட் கேரக்டர் கான்ஸ்டன்ட் கேட்டிருக்காங்க. ஸோ பேக்ஸ்லாஷ் அப்படிங்கிற சிம்பிளோட பக்கத்தில் ஒரு கேரக்டர் வந்துச்சுன்னா அதுதான் கேரக்டர் கான்ஸ்டன்ட் ஆக்சுவலாக. ஸோ இதை தான் கேரக்டர் கான்ஸ்டன்ட்னு சொல்லுவாங்க. மற்றபடி இதெல்லாம் இல்லை, நார்மல் கேரக்டர்ஸ் இதெல்லாம். ஸோ இதெல்லாம் கான்ஸ்டன்ட்ஸ் கிடையாது. ஸோ இங்கே இந்த டேபிளில் பார்த்தீங்க அப்படின்னா சில பேக்ஸ்லாஷ் கேரக்டர்ஸ் கொடுத்து அதோட மீனிங் கொடுத்துருப்பேன். அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் பேக்ஸ்லாஷ் கேரக்டர் அப்படின்னாலும் கேரக்டர் கான்ஸ்டன்ட்னாலும் ஒன்று தான். இப்போ ஸ்லாஷ் பினா என்ன அர்த்தம், ஸ்லாஷ் எஃப்னா என்ன அர்த்தம், ஸ்லாஷ் என்ன அர்த்தம், இது வந்து C ப்ரோக்ராமிங்லலாம் யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து C ப்ரோக்ராமிங்கோடைய ஃபாதர் யார் அப்படின்னா டென்னிஸ் ரிச்சே. ஹீ இஸ் தி ஃபவுண்டர் ஆஃப் C ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அண்ட் தென் C ப்ரோக்ராமிங்கில் எத்தனை லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா 3 டைப் ஆஃப் லூப்பிங் ஸ்டேட்மெண்ட். முதல் லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா இட்ரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இட்ரேட்டிவ்ங்கிறத விட ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட் ரிப்பீட்டடாக எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு பேர் தான் லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ இதில் 3 டைப் இருக்குது. ஒன்று வந்து ஒயில் லூப், டூ ஒயில் லூப், ஃபார் லூப் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் ஒயில் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா என்ட்ரி கண்ட்ரோல் லூப் அப்படின்னு சொல்லுவாங்க. டூ ஒயில வந்து எக்ஸிட் கண்ட்ரோல் லூப்புன்னு சொல்லுவாங்க. ஃபார் லூப்பை வந்து இட்ரேட்டிவ் லூப் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்பர் ஆஃப் இட்ரேஷன்ஸ் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம எதை யூஸ் பண்ணுவாங்கன்னா ஃபார் லூப்பை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ ஒயில் என்ட்ரி கண்ட்ரோல் அப்படிங்கிறது ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, ஒயில் லூப்பில் வந்து கண்டிஷனை உள்ளே என்டர் ஆகும் போதே செக் பண்ணும், அதனால அதை என்ட்ரி கண்ட்ரோல் லூப்னு சொல்லுவாங்க. டூ ஒயில் வந்து எக்ஸிட் கண்ட்ரோல்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, ஸ்டேட்மெண்ட்டை அதாவது டூ ஒயில் முடியும் போது தான் கண்டிஷனை செக் பண்ணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒயிலுடைய சின்டெக்ஸ் இப்படி தான் இருக்கும். இதுக்குள்ளே கண்டிஷன் இருக்கும், அண்ட் தென் உள்ள ஸ்டேட்மெண்ட்ஸ், செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும். இதுதான் ஒயில். அதே இது டூ ஒயில் அப்படிங்கிறது டூன் போட்டு இங்கே செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும். முடியும் போது ஒயில் அப்படிங்கிற கண்டிஷன் இங்கே கண்டிஷன் இருக்கும். ஸோ இதனால தான் இதை வந்து என்ட்ரி கண்ட்ரோல் உள்ளே கண்ட்ரோல் வரும்போதே கண்டிஷனை செக் பண்ணும், இது கண்ட்ரோல் வெளியே போகும்போது கண்டிஷனை செக் பண்ணும், அதனால எக்ஸிட் கண்ட்ரோல் லூப். ஃபார் லூப் வந்து ஃபார் லூப்பில் 3 பார்ட் இருக்கும். ஃபஸ்ட்டு பார்ட் வந்து இனிஷியலைசேஷன், அடுத்து வந்து கண்டிஷன், அடுத்து வந்து இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லி இருக்கும். இதெல்லாம் தான் வந்து லூப்பிங்கை பற்றின சின்ன ஓவர்வியூஸ். அடுத்து வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் ஆம்பர்சண்ட் அண்ட் ஸ்டார் இன் பாயிண்டர். பாயிண்டர் அப்படின்னா முதல் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. சில பாயிண்டர் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா, இப்போ த பாயிண்டர் விச் ஹோல்ட்ஸ் தி அட்ரஸ் ஆஃப் அன் அனதர் வேரியபிள், இதுதான் பாயிண்டர் வேரியபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. பாயிண்டர் என்னன்னா ஒரு வேரியபிளுடைய அட்ரஸை அது ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய, அதாவது பாயிண்ட் அவுட் பண்ணும். ஸோ அதனால் இதை வந்து பாயிண்டருங்கிறது ஒரு இன்னொரு வேரியபிளுடைய அட்ரஸை பாயிண்ட் அவுட் பண்ணிக்கிட்டே இருக்கும், அதுதான் பாயிண்டர்னு சொல்லுவாங்க. அதில் 2 சிம்பிள், ஆம்பர்சண்ட் அப்படிங்கிற இந்த சிம்பிளும் ஆஸ்ட்ரிக்ஸ் இந்த சிம்பிளும் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவாங்க பாயிண்டரில். ஸோ ஆம்பர்சண்ட் யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அட்ரஸ் ஆஃப் மீனிங், ஸ்டார் யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா வேல்யூ ஆஃப் மீனிங். ஒன்றும் இல்லை, பாயிண்டர் வேரியபிள் இப்படி தான் இருக்கும். இப்போ இன்ட்டுன்னு போட்டு ஸ்டார் ஏ அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா இட் இஸ் கால்ட் அஸ் இன்டீஜர் பாயிண்டர். ஒரு பாயிண்டர் வேரியபிளை டிக்ளேர் பண்ணுறதுக்கு இதுதான்.
சரியா? ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு அதே மாதிரி இன்ட்டு பின்னு ஒரு வேரியபிள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் ஏக்குள்ளே ஆம்பர்சென்ட் பி அப்படின்னு இப்படி ஸ்டோர் பண்ணுறேன் அப்படின்னா இதோட மீனிங் என்னென்னா பிங்கிற வேரியபிளுடைய அட்ரஸை ஏல ஸ்டோர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு அர்த்தம். அப்போ நீங்கள் பிரிண்டர் ஸ்டேட்மெண்ட்டில் நீங்கள் வந்து ஸ்டார் ஏ அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த பியில் ஆக்சுவலாக என்ன வேல்யூ ஸ்டோர் ஆகிருக்குமோ அது வந்து இங்கே டிஸ்பிளே ஆகும். ஸோ ஸ்டார் அப்படின்னா வேல்யூ ஆஃப், ஆம்பர்சென்ட் அப்படின்னா அட்ரஸ் ஆஃப் அப்படின்னு அர்த்தம். அடுத்து சில ரிசர்வ்டு வேர்ட்ஸ் அப்படிங்கிறத கீவேர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. வாட் இஸ் கால்ட் அஸ் ரிசர்வ்டு வேர்ட்ஸ்ன்னு கூட கேட்டாங்கன்னா கீவேர்டுங்கிறது தான் ஆன்சர். அதே மாதிரி டோக்கன் அப்படின்னா என்னன்னு கேட்க வாய்ப்பு இருக்கும். டோக்கன் அப்படின்னு இதெல்லாம் பேசிக்ஸ் ஆஃப் ப்ரோக்ராமிங், அதனால அதை சொல்கிறேன். டோக்கன் அப்படிங்கிறது என்னதுன்னா ஸ்மாலஸ்ட் இண்டிவிஜுவல் யூனிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் டோக்கனுடைய டெஃபினிஷன், ஸ்மாலஸ்ட் இண்டிவிஜுவல் யூனிட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இப்போ ஸ்மாலஸ்ட் இண்டிவிஜுவல் யூனிட்னா இதில் என்னெல்லாம் வரும் அப்படின்னா கீவேர்ட்ஸ் வரும், அண்ட் தென் வேரியபிள் வரும், அதுக்கப்புறம் ஐடென்டிஃபையர் வரும், அதுக்கப்புறம் ஆப்ரேட்டர்ஸ் வரும். இது எல்லாமே வந்து இதெல்லாம் சேர்ந்தது தான் டோக்கன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அடுத்து ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னா என்னது அப்படின்னா சிம்பிள்ஸ். சரியா? இப்போ அடிஷனை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு ப்ளஸ்ஸு, சப்ராக்ஷனை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு மைனஸ். அப்போ இதெல்லாம் என்னதுன்னா சிம்பிள் ரெப்ரசன்டேஷன், சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷனை தான் இங்கே ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவே ஆப்பரண்ட் அப்படிங்கிறது என்னதுன்னா வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் பின்னாடி வரும். இப்போ எக்ஸ்பிரஷன்னா என்ன அப்படின்னா காம்பினேஷன் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ் அண்ட் ஆப்பரண்ட்ஸ். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சி ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி. இந்த ஏ பிளஸ் பிங்கிறது எக்ஸ்பிரஷன். திஸ் இஸ் கால்ட் அஸ் எக்ஸ்பிரஷன் பிகாஸ் இதில் ஏவும் பியும் ஆப்பரண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இது ப்ளஸ்ஸை வந்து ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறது தப்பே கிடையாது. அதே மாதிரி எக்ஸ்பிரஷன் அப்படின்னு வந்ததுனால இதுலேருந்து ஒரு சில கொஷின் எப்படி எதிர்பார்க்கலாம் அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு சம் சால்விங் கொடுக்கலாம். இப்போ 3 + 2 13 வச்சுக்கோங்க. 13 + 2 -5 இன்ட்டு 4 இப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இதை எவால்வேட் பண்ணி இதோட ஆன்சர் என்ன அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ண சொல்லுவாங்க. அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா போர்ட் மாஸ் ரூலை ஃபாலோ பண்ணணும். போர்ட் மாஸ் ரூல்னு ஒன்று இருக்குது. போர்ட் மாஸ் ரூல் அப்படிங்கிறது என்னதுன்னா பிராக்கெட் ஆஃப் டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ராக்ஷன் இந்த ஆர்டரில் ஃபாலோ பண்ணணும். ஸோ அப்போ கொடுத்துருக்கிற எக்ஸ்பிரஷனில் பிராக்கெட் தான் ஃபஸ்ட்டு. ஸோ அப்போ பிராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத பண்ணோம் அப்படின்னா 15 வரும், -5 இன்ட்டு 4. அடுத்து மல்டிப்ளிகேஷன் தான் ஹையர் ப்ரையாரிட்டி. அப்போ 5 4s are 20, 15 - 20 which is equal to -5. இப்படி தான் எவாலுவேட் பண்ணணும் எக்ஸ்பிரஷன்ஸை. அடுத்து 10th ஒன் பாருங்க. விச் ஆப்ரேட்டர்ஸ் are used to compare the values of operand to produce logical value. அதாவது எந்த ஆப்ரேட்டர் வந்து ரெண்டு ஆப்பரண்டை கம்பேர் பண்ணி அது ஒரு லாஜிக்கல் வேல்யூ கொடுக்குன்றாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஏன்னு ஒரு ஆப்பரண்ட் இருக்குது, ஏக்குள்ளே 10ன்னு ஒரு வேல்யூ இருக்குன்னு வச்சுக்கோங்க. பிங்கிற ஒரு ஆப்பரண்ட் இருக்குது, அதுக்குள்ளே 20 ஒரு வேல்யூ இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இது ரெண்டையும் நான் கம்பேர் பண்ணி ஒரு லாஜிக்கலாக வந்து நான் ஒரு வேல்யூ சொல்லணும். அதுக்கு நான் என்ன பண்ணலாம்? அப்போ ஏ கிரேட்டர் தென் பியா இல்லை ஏ லெஸ் தென் பியா இப்படின்னா இப்போ ஏ கிரேட்டர் தென் பிங்கிறது ஃபால்ஸு, இதுதான் லாஜிக்கல். ஏ லெஸ் தென் பிங்கிறது ட்ரூ. ஸோ இந்த மாதிரி நான் ஃபார்ம் பண்ணிருக்கேன். அப்போ இந்த நடுவில் என்ன ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம் அதுதான் கேட்குறாங்க அவங்க. இது வந்து ரிலேஷனல் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அதுவே லாஜிக்கல் ஆப்ரேட்டர் அப்படிங்கிறது எது அப்படின்னா இந்த ஆம்பர்சண்ட், டபுள் ஆம்பர்சண்ட் யூஸ் பண்ணி அண்டு ஆர், ரெண்டு பைப் சிம்பிள் போட்டிங்கன்னா ஆர் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. இதுதான் லாஜிக்கல் ஆப்ரேட்டர்னு சொல்லுவாங்க. அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் அப்படிங்கிறது ஈக்குவல் டு போடுவோம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஏ ஈக்குவல் டு 10, இந்த ஈக்குவல் டு தான் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். சம் வேல்யூவை அசைன் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகும். இன்க்ரிமெண்ட் பட் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டருங்கிறது ஒரு வேல்யூவை ஒன்று இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் ஒரு வேல்யூவை ஒன்று டிக்ரீஸ் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணக்கூடியது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஏ ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னா மீனிங் என்னென்னா ஏ ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் 1 அப்படின்னு மீனிங். அதுவே ஏ மைனஸ் மைனஸ் அப்படின்னு ஏ மைனஸ் மைனஸ் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா ஏ ஈக்குவல் டு ஏ மைனஸ் 1 அப்படின்னு மீனிங். சரியா? அடுத்து 11th கொஸ்டின் பாருங்க. விச் ஆப்ரேட்டர் பெர்ஃபார்ம்ஸ் ஆப்ரேஷன்ஸ் ஆன் டேட்டா இன் பைனரி லெவல்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ எந்த ஆப்ரேட்டர் வந்து அதாவது பைனரி லெவல் டேட்டாவில் ஆப்ரேஷன்ஸை பெர்ஃபார்ம் பண்ணும். பைனரி லெவல் டேட்டானா 1s and 0s டீல் பண்ணக்கூடிய ஆப்ரேஷன்ஸ் எந்த ஆப்ரேட்டர் பண்ணும் அப்படின்னா பிட்வைஸ் ஆப்ரேட்டர் தான் பண்ணும். பிட்வைஸ் ஆப்ரேட்டர் என்ன பண்ணும் அப்படின்னா இதில் லெஃப்ட் ஷிஃப்ட் ஆப்ரேட்டர், ரைட் ஷிஃப்ட் பிட்வைஸ் ஆப்ரேட்டர் அப்படின்னு இருக்கும். அதாவது பிட்ஸை வந்து ஷிஃப்ட் பண்ணுறது தான் அதோட வேலை. 1 and 0 மட்டும் தான் டீல் பண்ணும். அடுத்து வாட் இஸ் வேரியபிள்? வேரியபிள் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா இட் வில் யூஸ்டு டு ஹோல்ட் சம் வேல்யூ, ஒரு சில வேல்யூஸ். இப்போ ஏங்கிறது ஒரு வேரியபிள். அப்போ அந்த ஏங்கிற வேரியபிளுக்குள்ளே ஏதோ ஒரு இந்த வேரியபிள் எதுக்காக, என்ன பர்பஸுக்காக அப்படின்னா
some values hold பண்ணி வச்சுக்கிறதுக்காக. சரியா? ஸோ அப்போ வேரியபிள் நேம் ஷுட் ஸ்டார்ட் வித் கேரக்டர். ஆமாம், இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஆரம்பிக்கிறேன் அட் ஃபியூச்சர் அப்படின்னு ஆரம்பிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. திஸ் இஸ் இன்வேலிட் வேரியபிள் பிகாஸ் ஸ்டார்டிங்கில் என்ன இருக்குது அப்படின்னா கேரக்டர் சிம்பிள் இருக்குது, சாரி ஸ்பெஷல் சிம்பிள் இருக்குது. ஸ்பெஷல் சிம்பிளோட ஆரம்பிக்காது. ஸோ கேரக்டரோட தான் ஆரம்பிக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு அப்படின்னா இது ஒரு வேலிட் வேரியபிள். ஓகேவா? அதே மாதிரி ஒயிட் ஸ்பேசஸ் நாட் அலவுட் இன் வேரியபிள்ஸ் அப்படின்னா இப்போ ஃபஸ்ட்டு ஒரு வேரியபிள் வைக்கிறீங்க, ஃபஸ்ட்டு ஸ்பேஸ் விட்டு நேம் வைக்கிறீங்கன்னா இட் இஸ் இன்வேலிட். இப்போ இந்த ஸ்பேஸ் வேணும்னா நீங்கள் ஊடையில் அண்டர்ஸ்கோர் சிம்பிள் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி இந்த ஸ்பெஷல் சிம்பிள் நீங்கள் ஊடையில் எங்கேனாலும் சேர்த்துக்கலாம், ஸ்டார்டிங்கில் சேர்க்க முடியாது. அதே மாதிரி ஸ்டார்டிங்கில் நம்பரும் இருக்கக்கூடாது, ஸ்டார்டிங்கில் கேரக்டரை வச்சு தான் வரணும். ஓகேவா? அடுத்து சைஸ் ஆஃப் கேரக்டர். நமக்கு நிறைய டேட்டா டைப்ஸ் இருக்குது சியில் பேசிக் டேட்டா டைப் தெரிஞ்சுக்கோங்க. இன்ட்டு, ஃப்ளோட்டு, கேரு, டபுள் இதெல்லாம் பேசிக் டேட்டா டைப்ஸ். இதுனா இன்டீஜர் வேல்யூ நம்பர்ஸை ஸ்டோர் பண்ணுறதுக்காக, ஃப்ளோட்டுங்கிறது பாயிண்ட் வச்ச நம்பர்ஸை ஸ்டோர் பண்ணுறதுக்காக, டபுள்ங்கிறது அந்த பாயிண்ட்லேயே பாயிண்ட்டுக்கு அடுத்து நிறைய நம்பர்ஸ் வரதுக்காக யூஸ் பண்ணக்கூடியது, கேரக்டருங்கிறது லெட்டர்ஸை ஸ்டோர் பண்ணுறதுக்காக. சரியா? ஸோ அப்போ இதில் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கம்ப்யூட்டரை பொறுத்து 32 பிட் சிஸ்டமை பொறுத்தும் 64 பிட் சிஸ்டமை பொறுத்தும் அதுக்குன்னு சைஸ் இருக்கும். ஒவ்வொரு டேட்டா டைப்புக்கு சைஸ் இருக்கும். இங்கே கேட்டிருக்கிறது கேரக்டருக்கு கேட்டிருக்காங்க. கேரக்டருக்கு 1 பைட் அப்படிங்கிறது சைஸு, இன்டீஜருக்கு 4 பைட், ஃப்ளோட்டுக்கு 4 பைட், டபுளுக்கு 8 பைட் அப்படிங்கிறது. இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதுலேருந்து இது பேசிக்ஸ் இதெல்லாம். அடுத்து step by step instructions written to solve any problem. Step by step instruction written to solve any problem is called algorithm. algorithm தான் அப்படி சொல்லுவாங்க. அடுத்து அதுவே diagrammatic or symbolic representation of an algorithm. அந்த நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எழுதின அல்காரிதத்துக்கு diagrammatic representation போகிறது flow chart அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் procedural programming method is followed in. இது எல்லாமே ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் தான். ஸோ ப்ரொசீஜரல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கேட்டிருக்காங்க. சி, கோபால், கோப்ரா இதெல்லாமே ப்ரொசீஜரல் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், விச் மீன்ஸ் எக்ஸிக்யூஷன் டாப் டு பாட்டமில் இருக்கும். அதுவே ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் அதாவது ஊப்ஸ் அப்படிங்கிற அந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்காக இருந்துச்சுன்னா C++, ஜாவா இதெல்லாம் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங். அதோட எக்ஸிக்யூஷன் ப்ராசஸ் பாட்டம் அப் அப்ரோச்சில் இருக்கும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. இன்ஃபார்மல் high level description of an algorithm in English. அந்த algorithm step by step நம்ம எழுதி இருப்போம். அதவே with combination of technical terms plus English terms வச்சு எழுதுறதுக்கு பேர் தான் என்னதுன்னா pseudo code அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து இது நம்ம ஆல்ரெடி நம்ம ஃப்ளோ சார்ட்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். ப்ரோக்ராமிங் வீடியோஸ்லாம் நீங்கள் என்னோட பிளேலிஸ்ட்டில் பழைய வீடியோஸ்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜியோமெட்ரிக்கல் ஃபிகர் விச் ஷோன் இன் ஃப்ளோ சார்ட் ரெப்ரசன்ட். இந்த ரெக்டாங்கிள் எதை ரெப்ரசென்ட் பண்ணும் அப்படின்னா ஃப்ளோ சார்ட்டில் ப்ராசஸிங் அப்படிங்கிறத ரெப்ரசென்ட் பண்ணும். அதே மாதிரி இந்த எக்லிப்ஸ் சிம்பிள் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா டெர்மினேட்டர் அப்படின்னு சொல்லலாம், அப்படி இல்லைன்னா ஸ்டார்ட் ஆர் ஸ்டாப் அப்படிங்கிறத சொல்லலாம். ஃப்ளோ சார்ட்டோட ஸ்டாப்பை மென்ஷன் பண்ணுறது. அதுக்கப்புறம் இந்த டைமண்ட் சிம்பிள் எதுக்காக யூஸ் ஆகும்னா டெசிஷன் மேக்கிங்காக யூஸ் பண்ணக்கூடியது. இந்த சின்ன சர்க்கிள் எதுக்கு யூஸ் ஆகும்னா கனெக்டர் சிம்பிளாக யூஸ் ஆகும். இந்த பேரலோகிராம் சிம்பிள் எதுக்காக யூஸ் ஆகும் அப்படின்னா இன்புட் அண்ட் அவுட்புட்டை மென்ஷன் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகும். இதுல இருந்து கூட கொஸ்டின்ஸ்லாம் வரலாம். இதெல்லாம் எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா ஃப்ளோ சார்ட்டை வச்சே ஒரு கொஸ்டின் 2025 கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இதோட ப்ராசஸ் என்னன்னு தெரிஞ்சாதான் உங்களால் அதை ஆன்சரே பண்ண முடியும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சில ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா மல்டிபிள் பிரான்ச்சிங் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா மல்டிபிள் கேசஸ் இருக்கும். ஸ்விட்சோட சின்டாக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்விட்ச் இதில் எக்ஸ்பிரஷன் வேல்யூ இருக்கும், இதில் உள்ள எல்லாமே என்னென்னா கேசஸாக இருக்கும். கேஸ் 1 ஒவ்வொரு கேஸுக்கும் என்ன இருக்கும் அப்படின்னா பிரேக் அப்படின்னு இருக்கும். ஸோ இதே மாதிரி நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா டிஃபால்ட் அப்படிங்கிற பிளாக் இருக்கும். கேஸ் என் நம்பர் ஆஃப் கேசஸ் நம்மளால் கிரியேட் பண்ணிக்க முடியும். இதில் டிஃபால்ட் அப்படிங்கிற ஒரு பிளாக் இருக்கும். அது மேண்டட்ரி கிடையாது, அது ஆப்ஷனல் தான். கண்டிப்பாக நம்ம கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அதே மாதிரி பிரேக் கொடுக்காம நீங்கள் இப்போ எக்ஸாம்பிளுக்கு 2 கேஸ் இருக்குது அப்படின்னா இந்த 2 கேஸில் ஒரு பிரேக் கொடுக்கல அப்படின்னா கண்டினியூஸாக எக்ஸிக்யூட் ஆயிரும். இதுதான் ஸ்விட்சோட ப்ராசஸ். அடுத்து இஃப் எல்ஸ் இஃப் இதெல்லாம் என்னதுன்னா கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்னு சொல்லுவாங்க. இதில் இன்னொன்று நான் விட்டுட்டேன், நெஸ்டட் இஃப் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதையும் சேர்த்து போட்டுக்கோங்க. சரியா? ஸோ அப்போ இஃப்ங்கிறது வெறும் இஃப் கண்டிஷன் இருக்கும், ஒரே ஒரு பிளாக் இருக்கும், உள்ள ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும், அவ்வளோதான். கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா மட்டும்தான் இது எக்ஸிக்யூட் ஆக போகுது. அதுவே இஃப் எல்ஸ் அப்படிங்கிறது என்னதுன்னா இஃப் கண்டிஷன் ஒரு பிளாக் இருக்கும், எல்ஸுக்குன்னு ஒரு பிளாக் இருக்கும். ஸோ அப்போ கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் இந்த பர்டிகுலர் பிளாக் எக்ஸிக்யூட் ஆகும், கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்தால் எல்ஸ் பிளாக் எக்ஸிக்யூட் ஆகும். இஃப் எல்ஸ் இஃப் அப்படிங்கிறது என்னதுன்னா இஃப் கண்டிஷன் இது ட்ரூவானா இந்த பிளாக் எக்ஸிக்யூட் ஆகும். எல்ஸ் இஃப் இன்னொரு கண்டிஷன் மல்டிபிள் கண்டிஷன்ஸை செக் பண்ணுறதுக்காக இந்த இஃப் எல்ஸ் இஃப் யூஸ் ஆகும். நெஸ்டட் இஃப் அப்படின்னா இஃப்க்குள்ள இஃப் எல்ஸ் இருக்கும், இஃப் இருக்கும், திரும்ப இதுக்குள்ள இஃப் திரும்ப எல்ஸு இந்த மாதிரி இருக்கும். சரியா? ஸோ இதுதான் இஃப் எல்ஸு.
அடுத்து செமிகோலன். ஒவ்வொரு ப்ரோக்ராமிங் சி ப்ரோக்ராமிங்கில் ஒரு லைன் முடிஞ்சதுக்கப்புறமா செமிகோலன் வைப்பாங்க. இந்த செமிகோலன் என்ன மென்ஷன் பண்ணோம் அப்படின்னா டெர்மினேஷன் ஆஃப் தி லைன், அந்த லைன் இதோட முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறதுக்காக. பட் இந்த செமிகோலன் வந்து நம்ம எதில் மென்ஷன் பண்ணக்கூடாதுன்னா ஃபங்க்ஷன் நேமுக்கு பக்கத்தில் மென்ஷன் பண்ணக்கூடாது. ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகும்போதே ஃபங்க்ஷனை முடிக்கக்கூடாது. இந்த மாதிரியான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். அடுத்து இந்த சிம்பிள், அந்த கொஸ்டின் மார்க் அண்டு கோலன் சிம்பிள் என்ன அப்படின்னா இது ஆப்ரேட்டர் வந்து டெர்னரி ஆப்ரேட்டர். சரியா? இந்த டெர்னரி ஆப்ரேட்டர் அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு எக்ஸ் ஈக்குவல் டு 5 கொஸ்டின் மார்க் ட்ரூ கோலன் ஃபால்ஸ். இப்போ இதில் இன்ட்டு x equal to 10 அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ இது எப்படி எக்ஸிக்யூட் ஆகும்னா x equal to 5 x equal to 5 ஆன்னு பார்க்குது. ஸோ இங்கே 10 equal to 5 ட்ரூவா ஃபால்ஸா? இது ஃபால்ஸ். அப்போ கண்டிப்பாக செகண்ட் பிளாக் எக்ஸிக்யூட் ஆகும். இது ட்ரூவாக இருந்துச்சுன்னா இந்த பிளாக் எக்ஸிக்யூட் ஆகும். இதுதான் டெர்னரி ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அண்ட் தென் இப்போ இது வரைக்கும் நம்ம ப்ரோக்ராமிங் கொஸ்டின்ஸை டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இனி அடுத்து வர எல்லாமே ஜென்ரல் கம்ப்யூட்டர் அவேர்னஸ் கொஸ்டின்ஸாக போகும். நல்லா கிளியராக வாட்ச் பண்ணுங்கள் கடைசி வரைக்கும் வீடியோவை. இமெயில் ஐடி, ஒரு இமெயில் ஐடியில் கன்சிஸ்ட் ஆஃப் ஹவு மெனி பார்ட்ஸ்? ஒரு இமெயில் ஐடியில் எத்தனை பார்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. 2 பார்ட்ஸ் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு இது ஒரு இமெயில் ஐடி test@gmail.com அப்படின்னு ஒரு மெயில் ஐடி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த மெயில் ஐடியை வந்து இதில் ஃபஸ்ட் இருக்கிற பார்ட் வந்து யூசர் நேம், அடுத்து இருக்கிற பார்ட் வந்து டொமைன். இந்த அட்டை வச்சு தான் அதை செப்பரேட் பண்ணிக்கும். சரியா? அடுத்து which technology is commonly used for wireless communication in IoT devices? இந்த IoT devices-ல wireless communication-க்கு என்ன டெக்னாலஜி காமனாக யூஸ் பண்ணுவாங்கன்னா ப்ளூடூத் தான் காமனாக யூஸ் பண்ணுவாங்க. சரியா? அடுத்து சாஃப்ட்வேர் ப்ரோக்ராம் that filters the data coming from internet. ஸோ அப்போ ஒரு இன்டர்நெட்லேருந்து வரக்கூடிய டேட்டாஸ், அன்வான்ட் டேட்டாஸையோ இல்லை எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணி பிளாக் பண்ணுறது வந்து யாருன்னா ஃபயர்ஃபால் தான் பண்ணும். அதுதான் ஃபயர்ஃபால் இஸ் அ சாஃப்ட்வேர். அடுத்து ஃபேஸ்புக் இன்க் அப்படிங்கிற இந்த கம்பெனி அவங்களோட பேரை வந்து கம்பெனி நேமை வந்து என்னென்ன ரீநேம் பண்ணாங்கன்னா மெட்டான்னு ரீநேம் பண்ணாங்க. இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், ஃபெமிலியர். அதுக்கப்புறம் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் விச் இஸ் யூஸ்டு ஃபார் ஜாப் சீக்கிங் அண்ட் ப்ரொஃபஷனல் நெட்வொர்க்கிங். ப்ரொஃபஷனல் நெட்வொர்க்கிங்க்கும் ஜாப் சீக்கிங்க்கும் வரது வந்து ஜாப் சீக்கிங் ஆர் ஜாப் ஹண்டிங், ஜாப் சர்ச்சிங், இதுக்கு வரது வந்து லிங்க்டின் அப்படிங்கிறது தான். ஸோ சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் எல்லாத்தையுமே நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் ட்விட்டர் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ இதில் உங்களுக்கு ஒரு டாஸ்க் என்னென்னா, இந்த ட்விட்டர் அப்படிங்கிற இந்த மீடியாவில் நம்மளால் ட்வீட் வந்து பண்ணுறதுக்கு லிமிட் எத்தனை கேரக்டர்ஸ் அப்படிங்கிறத பார்த்து சொல்லுங்கள் எனக்கு. சரியா? இதுவுமே வந்து நான் முன்னாடி பழைய வீடியோவில் இருக்கும், வேணால் நீங்கள் அதையும் கூட ரெஃபர் பண்ணி பார்த்து சொல்லலாம். கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அதை மினிமம் ட்வீட் எவ்வளவு, ட்வீட்டுக்கான மினிமம் கேரக்டர்ஸாக மினிமம் வேர்ட்ஸ் எவ்வளவு அப்படிங்கிறத சொல்லுங்கள். அடுத்து 32 பார்த்தீங்கன்னா த பர்பஸ் ஆஃப் ஹேஷ்டேக். சோஷியல் மீடியாவில் ஹேஷ்டேக்கோட பர்பஸ் வந்து ரொம்ப எல்லாருக்குமே தெரியும். ஸோ அது எதுக்காக அப்படின்னா, ஸோ டு மார்க் கீவேர்ட்ஸ் ஆர் டாபிக்ஸ் ஃபார் ஈஸி சர்ச்சபிலிட்டி. ஸோ இந்த பர்பஸுக்காக தான் ஹேஷ்டேக் யூஸ் பண்ணுறோம். அடுத்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோடைய இன்வென்டர் யார் அப்படின்னா ஜான் மெக்கர்த்தி. ஸோ மெக்கர்த்தின்னு சொல்லுவாங்க, ஜான் மெக்கர்த்தி. ஸோ இன்வென்டர் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இதை கேட்கலாம், ஏன்னா ஏஐ ரிலவெண்ட்டாக வரும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா ஏஐயோட டூல்ஸ் எல்லாம் படித்து வச்சுக்கணும், அது ரொம்ப முக்கியம். சாட் ஜிபிடி, ஜெமினி, அப்புறம் வேறு என்னென்ன ஜென்ஸ்பார்க், இந்த மாதிரியான நிறைய ஏஐ டூல்ஸ் இருக்குது. ஸோ அப்போ இந்த ஏஐ டூல்ஸ் எல்லாம் என்னென்ன பார்த்து வச்சுக்கணும். எஸ்பெஷலி சாட் ஜிபிடி, ஜெமினி, டீப்சீக், இந்த ஏஐ டூல்ஸோடைய லேட்டஸ்ட் வெர்ஷன் என்னென்னு பார்த்து வச்சுக்கோங்க. சாட் ஜிபிடியோட ஓனர் யார், ஜெமினியோட ஓனர் யார், அதாவது எந்த கம்பெனி இதை ஓன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய விஷயம். அடுத்து என்ன நோட் புக் எல்எம் அப்படிங்கிற இந்த மாதிரியான நிறைய சாட் ஜிபிடி டூல்ஸ், நிறைய ஏஐ டூல்ஸ் வந்து உண்டு. அது எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, லாஸ்ட் மினிட்ல யூஸ் ஆகும். And then which AI technique involves breaking down a problem into smaller sub problem, hierarchical planning. இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. which of the following is commonly used for building AI models? ஸோ அப்போ இதில் எது வந்து AI மாடல்ஸை பில்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுதுன்னா TensorFlow அண்டு PyTorch. இந்த லைப்ரரி தான் வந்து மெயின்லி AI மாடல்ஸ்க்கு யூஸ் ஆகுது. மற்ற மூணுமே கிடையாது. மற்ற மூணுக்கும் இந்த ஏஐக்கும் சம்மந்தம் கிடையாது. அடுத்து வாட் வாஸ் த நேம் ஆஃப் த வெரி ஃபஸ்ட் ஏஐ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்? ஏஐ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்ச ஏஐ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் என்னன்னா IPL, இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. And then which AI tool is designed to generate various kinds of assessments like MCQs and filling the blanks? இதை ஜென்ரேட் பண்ணுறதுக்கு எந்த AI tool யூஸ் ஆகுது அப்படின்னா, வேமா சாட் ஜிபிடின்னு போடுவீங்க, சாட் ஜிபிடி கிடையாது, கொஸ்டிஜன். இதுதான் வந்து ஒரு MCQஸோ ஃபில்லிங் த பிளாங்க்ஸோ நமக்கு ஜென்ரேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகக்கூடியது. அடுத்து which industry commonly uses AI for
ப்ரெடிக்டிவ் மெயின்டெனன்ஸ்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம வாட்டுக்கு கரெக்டாக பார்த்து சொல்லுங்கள். காமன்லி யூசஸ் ஏ ஃபார் ப்ரெடிக்டிவ் மெயின்டெனன்ஸ் விச் இஸ் மேனுஃபேக்சரிங். மேனுஃபேக்சரிங்கில் தான் வந்து ப்ரெடிக்டிவ் மெயின்டெனன்ஸ் பர்பஸ்க்காக ஏஐ யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து 39 பாருங்க. which algorithm is commonly used in game playing AI such as chess. இதில் வந்து எது இந்த நம்ம செஸ்ஸில் விளையாடும் போது கம்ப்யூட்டர் விளையாடும் பார்த்துருக்கீங்களா, அது ஏஐ தான். ஸோ அப்போ இதுக்கு ரிலவெண்ட்டாக நமக்கு என்ன அப்படின்னா மினிமேக்ஸ் அல்காரிதம் அப்படிங்கிறது யூஸ் ஆகும். ஸோ இதுக்கு வந்து மினிமேக்ஸ் அல்காரிதம் அப்படிங்கிறது யூஸ் ஆகும். அண்ட் தென் 48th question பார்த்தீங்கன்னா what is a key focus for AI development in 2026 regarding trust அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ மெயின்லி ஏஐ டெவலப்மெண்ட்டில் வந்து அதாவது ட்ரஸ்ட்டு ரிலவெண்ட்டாக, அதாவது எத்திக்ஸும் கூட வச்சுக்கலாம். ட்ரஸ்ட்டு ரிலவெண்ட்டாக என்ன ஃபோக்கஸ் அப்படின்னா ஏஐ டிரான்ஸ்பரன்சி அண்ட் எத்திக்ஸுங்கிறது தான் கீ ஃபோக்கஸ். அடுத்து எ ரீட்டைல் ஃபர்ம் uses real-time customer data to personalize offers without human intervention. This application combines. என்ன சொல்றாங்கன்னா ஒரு firm ஒரு கடை இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த கடையில் ரியல் டைம் கஸ்டமர் டேட்டாவை வச்சு ஒரு ஆஃபர் என்ன ஆஃபர் எந்த ப்ராடக்ட்டுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற பர்சனலைசேஷனை ஹியூமன் இன்டர்வென்ஷன் இல்லாமல் அது ஆட்டோமேட்டடாக நடக்கக்கூடிய ஒரு அப்ளிகேஷன். அப்போ இந்த அப்ளிகேஷனில் என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க, எந்த காம்பினேஷன் ஆஃப் டெக்னாலஜி அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வித் பிக் டேட்டா அனாலிட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அடுத்து what is the main function of generative AI? generative AI ஓட main function என்னன்னா to create a new data or content. the virus that spread. இப்போ வைரஸ் ரிலவெண்ட்டாகவும் நீங்கள் கொஷின்ஸ் நிறைய வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ அதனால் நிறைய வைரஸ் இருக்குது. ரேன்சம் வேர், ட்ராஜன் வைரஸ், எல்லாமே என்னென்ன வைரஸுங்கிறதையும் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. the virus that spread in application software is called macro virus. application softwareல ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய வைரஸ்க்கு பேர் வந்து மேக்ரோ வைரஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அடுத்து what kind of attempts is made by individuals to obtain confidential information from a person by falsifying their identity. ஸோ அப்போ இது என்ன ஆகுதுன்னா இது வந்து ஒரு டைப் ஆஃப் சைபர் அட்டாக். வாட் கைண்ட் ஆஃப் அட்டெம்ப்ட் இஸ் மேட் பை இண்டிவிஜுவல். ஒருத்தர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு பர்சனோடைய கான்ஃபிடென்ஷியல் இன்ஃபர்மேஷனை ஃபால்சிஃபையிங் பண்ணுறாரு. அதாவது இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்னோட ஒரிஜினல் இன்ஃபர்மேஷனை வச்சு இன்னொரு பர்சன் என்னைய மாதிரி எங்கேயும் அக்சஸ் பண்ணார்னா அதான் ஃபால்சிஃபையிங் தேர் ஐடென்டிட்டி அப்படின்னு. இந்த அட்டாக்கு பேர் ஃபிஷிங் ஸ்கேம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அடுத்தது delayed payload of some viruses is also called as bomb அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. what is the name of first computer virusக்கு நேம் என்னன்னா creeper virus அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. to reduce the memory access time we generally make use of cache. ஆமாம், மெமரி அக்சஸ் டைம்னா ஒரு டேட்டாவை நம்ம டேட்டாவை அக்சஸ் பண்ணும்போது அதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்குது அப்படின்னு அந்த டயத்தை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு கேட்ச் மெமரி தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மெமரியில் நமக்கு ரிஜிஸ்டர் மெமரி அப்படின்னு இருக்கும், கேட்ச் மெமரி அப்படின்னு ஒன்று இருக்கும், அதுக்கப்புறம் ரேம்னு இருக்கும், அதுக்கப்புறம் ரோம் மெமரின்னு இருக்கும். ஸ்பீட் வைஸில் பார்க்கும்போது ரிஜிஸ்டர் தான் இருக்கிறதுலே ஃபாஸ்டஸ்ட் மெமரி, அதுக்கடுத்து கேட்ச் மெமரி, அதுக்கடுத்து ரேமு, அதுக்கடுத்து ரோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அடுத்து the IA32 இது வந்து கம்ப்யூட்டர் சிஸ்டம் ஆர்கிடெக்சர் அண்ட் ஆர்கனைசேஷன் டாபிக்ல இருந்து வருது. the IA32 சிஸ்டம் ஃபாலோஸ் which of the following design. ஸோ இதில் வந்து என்ன ஆர்கிடெக்சரை ஃபாலோ பண்ணுறாங்க இந்த சிஸ்டமில் அப்படின்னா சிஸ்க் ஆர்கிடெக்சர், காம்ப்ளெக்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் செட் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எதுக்காக அப்படின்னா ஏன்னா இந்த சிஸ்க் ஆர்கிடெக்சர் என்ன பண்ணும் அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் ஆப்ரேஷனை ஒரே ஸ்டெப்பில் கம்ப்ளீட் பண்ணிடும், எக்ஸிக்யூட் பண்ணி முடிச்சிடும். அதனால தான் இந்த சிஸ்க் ஆர்கிடெக்சர் வந்து அவ்வளோ ஃபேமஸ். ஸோ IA32 சிஸ்டமில் இதை யூஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் கேட்க போகிறாங்களா அப்படின்னு யோசிக்காதீங்க. பிகாஸ் 2025 இதெல்லாம் கவர் பண்ணியிருக்காங்க, அதனால சொல்கிறேன். அடுத்தது ஸ்மால் எக்ஸ்ட்ரீம்லி ஃபாஸ்ட் ரேம்ஸ் ஆல் கால்ட் அஸ் கேட்ச் மெமரி. மேலே கொஸ்டினை மாற்றி கேட்டிருக்காங்க. ரேமை விட ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக ஃபாஸ்ட்டாக இருக்கக்கூடிய மெமரி எதுனா கேட்ச் மெமரி. அதுதான் நான் முன்னாடி ப்ரீவியஸாக 2 கொஸ்டினுக்கு முன்னாடி நான் சொன்னேன். ரிஜிஸ்டர் மெமரி தான் இருக்கிறதுலே ஹையஸ்ட் ஸ்பீடு, அதுக்கடுத்து கேட்ச் ஸ்பீடு, அதுக்கடுத்து தான் ரேம்னு சொன்னேன். அந்த ஆர்டர் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா இதை ஆன்சர் பண்ணிடலாம். which of the following is a type of digital logic circuit? ஸோ இதில் எது டிஜிட்டல் லாஜிக் சர்க்கியூட்னா காம்பினேஷனல் லாஜிக் சர்க்கியூட், சீக்வென்ஷியல் லாஜிக். இது டிஜிட்டல் லாஜிக் சர்க்கியூட்டில் 2 டைப் ஆஃப் லாஜிக் சர்க்கியூட் தான் இருக்குது. காம்பினேஷனல் லாஜிக் சர்க்கியூட், இன்னொன்று வந்து சீக்வென்ஷியல் லாஜிக் சர்க்கியூட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கடுத்து பெர்ஃபார்ம் த பைனரி அடிஷன்
ஸோ இதுக்கு வந்து நான் இங்கே இது பண்ண மாட்டேன், ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி பிளேலிஸ்ட்லாம் பார்த்து வீடியோ நம்பர் சிஸ்டம் வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. பைனரி நம்பர் கன்வர்ஷன், பைனரி அடிஷன், சப்ராக்ஷன் இதெல்லாமே பார்த்துருப்பீங்க. ஸோ இது என்ன வருதுங்கிறத உங்கள் ஆன்சரை கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள், நான் கரெக்டாக இல்லையாங்கிறத நான் சொல்கிறேன். அடுத்து பைனரி நம்பர்ஸ், இது ஒரு அடிஷன், சப்ராக்ஷனும் கொடுத்துருப்போம், மல்டிப்ளிகேஷன் கொடுத்துருப்போம், டிவிஷன். இது எல்லாத்தையுமே நீங்கள் சால்வ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா உங்கள் ஆன்சரை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கடுத்து how many AND gates are required for y equal to cd plus ef plus g. ஸோ இந்த பூலியன் எக்ஸ்பிரஷன், இது ஒரு எக்ஸ்பிரஷன் சொல்லுவாங்க, பூலியன் எக்ஸ்பிரஷன். இந்த பூலியன் எக்ஸ்பிரஷனை நான் லாஜிக்கல் கேட்ஸை வச்சு நான் ட்ரா பண்ணணும் அப்படின்னா எத்தனை AND கேட் தேவைப்படும் அப்படின்னு கேட்குறாங்க. இது ஆக்சுவலாக கம்ப்ளீட்டாக இந்த எக்ஸ்பிரஷனை நான் ட்ரா பண்ணணும் அப்படின்னா 2 AND கேட்டும் 2 OR கேட்டும் தேவைப்படும். இந்த 2 AND கேட் எதுக்காக அப்படின்னா C and Dக்கும் E and F, இதுக்காக தான் இந்த 2 AND கேட்டு. இந்த 2 OR கேட் வந்து கம்ப்ளீட்டாக இந்த 2 ப்ளஸுக்காக தான் இந்த OR கேட்டு. ஓகேவா? அடுத்து டிவைட் த பைனரி நம்பர், இதுவும் டிவிஷன் தான். இதையும் நீங்கள் கீழே ஆன்சரில் கமெண்ட்டில் சாரி கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த AND கேட் சொல்லிட்டோம். அடுத்து எ ஃபுல் ஆடர் லாஜிக் சர்க்கியூட் வில் ஹாவ், ஒரு ஃபுல் ஆடர் லாஜிக் சர்க்கியூட்டில் என்ன இருக்கும் அப்படின்னா 3 இன்புட்ஸ் அண்ட் 2 அவுட்புட்ஸ் இருக்கும். சரியா? 3 இன்புட்ஸ் அண்ட் 2 அவுட்புட்ஸ். உங்களுக்கு டாஸ்க் என்னதுன்னா அதுவே அப்போ ஹாஃப் ஆடராக இருந்தால் என்ன, ஹாஃப் ஆடரில் எத்தனை இன்புட்ஸ் எத்தனை அவுட்புட்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஃபுல் ஆடர் லாஜிக்கு நான் சொல்லிட்டேன் 3 இன்புட்ஸ் அண்ட் 2 அவுட்புட்ஸ்னு. அப்போ ஹாஃப் ஆடருக்கு எத்தனை இன்புட்ஸ் எத்தனை அவுட்புட்ஸ் அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் தென் 58th பாருங்க, which of the following are known as universal gates அப்படின்னா NAND and NOR are called as universal gates அப்படின்னு. the gates required to build a half adder அப்படிங்கிறத பில்ட் பண்ணுறதுக்கு எனக்கு என்னென்ன கேட்டு தேவை அப்படின்னா XOR கேட்டும் AND கேட்டும் தேவை. அதுவே ஃபுல் ஆடருக்கு எனக்கு என்ன தேவை அப்படின்னா NAND கேட்டும் NOR கேட்டும் எனக்கு தேவை. அண்ட் தென் ஷார்ட்கட் கீஸ்க்குள்ளே போகிறோம். ஷார்ட்கட் கீஸில் Alt + F4 எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ஒரு ஆக்டிவ் விண்டோவை க்ளோஸ் பண்ணுறதுக்காக. நீங்கள் வாட்டுக்கு ஷட் டவுன் பண்ணுற பர்பஸுக்காகன்னு சொல்லிடாதீங்க. ஆக்சுவலாக Alt F4 ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா எந்த விண்டோ ஆக்டிவாக இருக்கோ அந்த விண்டோ க்ளோஸ் ஆயிடும். இப்போ உங்கள்கிட்ட எந்த விண்டோ இல்லை அப்படின்னா Alt F4 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஷட் டவுன் பண்ணுறதுக்கான டயலாக் ஓப்பன் ஆகும். ஓகேவா? அடுத்து கீபோர்ட் ஷார்ட்கட் டு செலக்ட் த டெக்ஸ்ட் ஃப்ரம் கரண்ட் பொசிஷன் டு தி டாப். ஒரு டாக்குமெண்ட்ல கரண்ட் பொசிஷன்ல இருந்து மேல் நோக்கி டாப்புக்கு டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்றதுக்கு என்ன ஷார்ட்கட்னா ஷிஃப்ட் பிளஸ் பேஜ் அப் அப்படின்னு சொல்லி ஒரு கீ வந்து கீபோர்டில் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கரண்ட் பொசிஷன்ல இருந்து டாப்பை நோக்கி டுவர்ட்ஸ் டாப்ல வந்து செலக்ட் ஆகும் டெக்ஸ்ட் எல்லாமே. அதுக்கடுத்து ஷார்ட்கட் டு செலக்ட் த ரோ இன் ஒர்க் ஷீட் எக்ஸல் ஷீட்டில். ஸோ ஒரு ரோவை செலக்ட் பண்ணுறதுக்கு ஷிஃப்ட் ப்ளஸ் ஸ்பேஸ் பார். அண்ட் தென் கண்ட்ரோல் ப்ளஸ் W ஸ்ப்ரெட்ஷீட்டில் என்ன பண்ணோம் அப்படின்னா ஒர்க் புக்கை க்ளோஸ் பண்ணிடும். அதுவே கண்ட்ரோல் ப்ளஸ் ஓங்கிறது புது ஒர்க் புக்கை ஓப்பன் பண்ணும். ஆல்ட் புது ஒர்க் புக்குன்னா ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஒர்க் புக்கை ஓப்பன் பண்ணும். சரியா? அண்ட் தென் Alt + N அப்படிங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா இன்செர்ட் டேப், அந்த மெனு மேலே இன்செர்ட் மெனு ஹோம் மெனுலாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் இன்செர்ட் மெனுக்கு போனோம்னா Alt + N, ஃபார்முலா டேபுக்கு போனோம்னா Alt + M. இப்போ அதுவே புது ஒரு ஷீட்டை ஓப்பன் பண்ணோம், புது ஸ்ப்ரெட் ஷீட் ஓப்பன் பண்ணோம்னா கண்ட்ரோல் + N. ஓகேவா? அண்ட் தென் கண்ட்ரோல் + 9 கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஹைட் த செலக்டட் ரோஸ். கண்ட்ரோல் + 0 கிளிக் பண்ணிங்கன்னா ஹைட் த செலக்டட் காலம்ஸ். கண்ட்ரோல் + Z வந்து அன்டூ த லாஸ்ட் ஆக்ஷன். கண்ட்ரோல் + Z வந்து கடைசியாக பண்ண ஆக்ஷனை அன்டூ பண்ணிடும். ஓகேவா? ஸோ இப்போ இதில் நீங்கள் கேட்கலாம் எதுக்கு இவ்வளோ எனக்கு இந்த ஷார்ட்கட் கீஸ் மட்டும் மென்ஷன் பண்ணியிருக்கீங்களேன்னா, நான் இங்கே இந்த வீடியோவில் ஓவர் வியூவாக ஒரு நீங்கள் எதெல்லாம் இன்னும் ரிவைஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஓவர் வியூ வீடியோ தான். ஸோ அப்போ இந்த ஷார்ட்கட் கீஸ் சொல்லியிருக்கீங்கன்னா அப்போ எக்ஸலில் என்ன ஷார்ட்கட் கீஸ்லாம் நீங்கள் ரெஃபர் பண்ணி படிக்கணும். அடுத்த 65 பாருங்க, நம்ம கீபோர்டில் ஃபங்க்ஷன் கீஸ்னு ஒன்று இருக்கும். ஃபங்க்ஷன் கீஸுங்கிறது என்னதுன்னா F1ல இருந்து F12 வரைக்கும் இருக்கும். இது எல்லாமே என்னதுன்னா ஃபங்க்ஷனல் கீஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதில் F1 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஓப்பனிங் ஹெல்ப்புக்குரிய டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். F2 எதுக்காகனா ஒரு ஃபைலையோ இல்லை ஒரு ஃபோல்டரையோ ரீநேம் பண்ணணும்னா F2 யூஸ் பண்ணுவாங்க. F3ங்கிறது ஒரு ஃபோல்டரில் இருக்கீங்க, அந்த ஃபோல்டரில் ஃபைலை சர்ச் பண்ணணும் அப்படின்னா அந்த F3ஐ யூஸ் பண்ணுவாங்க. அதுவே F4 அப்படிங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா ஆல்ட் காம்பினேஷன், ஆல்ட் கீயோட காம்பினேஷனில் மற்ற ஆக்டிவ் விண்டோவை க்ளோஸ் பண்ணும். F5 வந்து விண்டோவை ரெஃப்ரெஷ் பண்ணும். F6 வந்து ப்ரௌசரில் இந்த மேலே URL டைப் பண்ணுறதுக்காகன்னு ஒரு அட்ரஸ் பார் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த அட்ரஸ் பாருக்கு போகிறதுக்கு F6 அப்படிங்கிறது ஷார்ட்கட் கீ.
F7ங்கிறது ஸ்பெல் செக் ஆர் கிராமர் செக் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. F8 எதுக்காகனா சம் கம்ப்யூட்டர்ஸில் பூட் மெனுவாக இருக்கும், சம் கம்ப்யூட்டர்ஸில் வெப் கேமரா ஆன் ஆர் ஆஃபாக இருக்கும். F9 அப்படிங்கிறது ஒரு MS வேர்டோட டாக்குமெண்ட்டை ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்காக. F10 அப்படிங்கிறது ஆக்டிவேட் மெனு பார் இந்த அப்ளிகேஷன். ஏதோ ஒரு அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கிங்க, அதில் மெனு பாரை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கோ அப்படி இல்லைன்னா ஒரு சில சிஸ்டமில் பூட் மெனுவாகவும் செயல்படும். F11 அப்படிங்கிறது ஃபுல் ஸ்க்ரீன் ஆன் ஆஃபுக்கு. F12 அப்படிங்கிறது வேர்டில் இருக்கக்கூடிய சேவஸ் டயலாக். F12மே வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஒரு சில சிஸ்டமில் ஒரு சில லேப்டாப்பில் பூட் மெனு ஓப்பன் பண்ணுறதுக்கு வச்சுருக்காங்க. சரியா? ஸோ இதெல்லாம் ஃபங்க்ஷனல் கீஸு. அடுத்து பாருங்கள், ஹார்ட்வேரில் வந்துட்டா விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் யூஸ்டு டு ஸ்டோர் த டேட்டா பெர்மனென்ட்லின்னு கேட்டிருக்காங்க. டேட்டாவை பெர்மனெண்ட்டாக ஸ்டோர் பண்ணுறது ஹார்ட் டிஸ்க் டிரைவ் ஆர் சாலிட் ஸ்டேட் டிரைவ் கொடுத்துருந்தாங்கன்னா சாலிட் ஸ்டேட் டிரைவை ஆப்ஷனாக சூஸ் பண்ணிக்கணும். சப்போஸ் இந்த இடத்துல ஸ்டோர் டேட்டா டெம்பரவரிலி அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா ஆன்சர் வந்து ரேம், அதையும் ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? அடுத்து விச் காம்பனண்ட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் கனெக்டிங் ஆல் அதர் காம்பனண்ட்ஸ் ஆஃப் அ கம்ப்யூட்டர். ஒரு கம்ப்யூட்டரில் இருக்கக்கூடிய எல்லா காம்பனண்ட்ஸையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு எந்த காம்பனண்ட் யூஸ் ஆகும்னா மதர் போர்டு. மதர் போர்டில் தான் எல்லாமே கனெக்ட் ஆகிருக்கும். அண்ட் தென் விச் டைப் ஆஃப் ஸ்டோரேஜ் டிவைஸ் இஸ் ஃபாஸ்டர் அண்ட் மோர் ரிலையபிள் தேன் ட்ரெடிஷ்னல் ஹார்ட் டிரைவ். எது அப்படின்னா SSD. அதாவது கொஸ்டின் என்னன்னா ஹார்ட் டிஸ்கை விட எது ரொம்ப ஃபாஸ்ட்டாக, எந்த ஸ்டோரேஜ் டிவைஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ SSD இஸ் த ஆன்சர். சாலிட் ஸ்டேட் டிரைவ். ஹார்ட் டிஸ்கோட SSD வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வாட் டஸ் த பயோஸ் டூ வென் யூ ஸ்டார்ட் யுவர் கம்ப்யூட்டர். அது என்ன பண்ணும் அப்படின்னா எல்லா ஹார்ட்வேரும் கரெக்டாக இருக்கான்றதை செல்ஃப் டெஸ்ட் பண்ணும். வென் சிஸ்டம் ஆன் ஆகும்போது சிஸ்டம் ஆன் ஆகி டைம் எடுக்கிறதுக்கான காரணம் அதுதான். சரியா? அண்ட் தென் விச் காம்பனண்ட் அலோவ்ஸ் எ கம்ப்யூட்டர் டு கனெக்ட் டு நெட்வொர்க். நெட்வொர்க்கோட கனெக்ட் பண்ணுறதுக்கு NIC கார்டு அப்படிங்கிறது கண்டிப்பாக சிஸ்டமில் இருக்கணும். நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. And then which type of port is commonly used to connect a monitor to a computer. ஸோ ஒரு மானிட்டரை கனெக்ட் பண்ணுறதுக்கு CPU வந்து மானிட்டரோட கனெக்ட் பண்ணுறதுக்கு HDMI போர்ட் அப்படிங்கிறது யூஸ் ஆகும். ஆர்எல்ஸ் இப்போ ஒரு கம்ப்யூட்டர் இப்போ இருக்குது, ஒரு ப்ரொஜெக்டர் இருக்குது அப்படின்னா அந்த ப்ரொஜெக்டரோட கனெக்ட் பண்ணுறதுக்கோ ப்ரொஜெக்டரை கம்ப்யூட்டரோட கனெக்ட் பண்ணுறதுக்கோ இல்லை ஏதோ ஒரு டிவியை கம்ப்யூட்டரோட கனெக்ட் பண்ணுறதுக்கோ இதுக்கு எல்லாத்துக்குமே HDMI போர்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். Which type of memory is non-volatile and can be electrically erasable and reprogrammed அப்படிங்கிறது ஃப்ளாஷ் மெமரி. ஃப்ளாஷ் மெமரியை நம்மளால் என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா ஏற்கனவே உள்ளே இருக்கக்கூடிய டேட்டாவை எரேஸ் பண்ணிவிட்டு அதை ரீப்ரோக்ராமும் நம்மளால் பண்ணிக்க முடியும். அடுத்து 73 which component handles the boot process and system setup. BIOS will handle these process. Okay, what is the function of CMOS battery அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. CMOS battery என்ன பண்ணும் அப்படின்னா சிஸ்டமோடைய டைமையும் BIOS செட்டிங்ஸையும் மெயின்டைன் பண்ணுறதுக்கு தான் இந்த CMOS பேட்டரியோடைய ஃபங்க்ஷனாலிட்டி மதர் போர்டில் இருக்கும் அது. And then which of the following interfaces is the latest standard for connecting storage devices such as SSD to the motherboard. அதாவது ஹார்ட் டிஸ்கை நம்ம ஹார்ட் டிஸ்க்கு HDD இருக்கும், அதை மதர் போர்டோட கனெக்ட் பண்ணுறதுக்கு நிறைய பின்ஸ் லேட்டஸ்ட் பின்னா SATA பின் தான் கனெக்ட் பண்ணணும். ஆனால் SSDயை வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு என்ன பின் யூஸ் ஆகும் அப்படின்னா NVMe அப்படிங்கிற இந்த பின் தான் யூஸ் ஆகும் மதர் போர்டோட. நான் வாலட்டைல் மெமரி எக்ஸ்பிரஸ் இந்த இன்டர்ஃபேஸ் தான் யூஸ் ஆகும். ஸோ HDDயை ஹார்ட் டிஸ்கை கனெக்ட் பண்ணுறதுக்கு என்ன இன்டர்ஃபேஸ்னால் SATA இன்டர்ஃபேஸு, SSDயை கனெக்ட் பண்ணுறதுக்கு NVMe நான் வாலட்டைல் மெமரி எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற இன்டர்ஃபேஸு. 76 பாருங்கள், கன்வெர்ட் ஹெக்ஸாடெசிமல் நம்பர் டு அன் ஆக்டல். ஹெக்ஸாடெசிமல் நம்பரை ஆக்டலுக்கு கன்வெர்ட் பண்ணணும். இது டைரக்ட் கன்வர்ஷன் நமக்கு பாசிபிள் கிடையாது. அப்போ ஹெக்ஸா டு பைனரி, பைனரி டு ஆக்டல், இப்படி தான் நீங்கள் கன்வெர்ட் பண்ணணும். சரியா? அதுவே ஆக்டல் டு ஹெக்ஸால் இருந்தாலும் என்ன பண்ணணும், டைரக்ட் கன்வர்ஷன் கிடையாது. ஆக்டல் டு பைனரி, பைனரி டு ஹெக்ஸா, இதுதான் ரெண்டு பாசிபிலிட்டிஸ் ஆஃப் கன்வர்ஷன்ஸ். ஸோ இதை கன்வெர்ட் பண்ணி நீங்கள் இதை அந்த ஆன்சரை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நம்பர் சிஸ்டமில் வந்து 4 டைப் ஆஃப் நம்பர் சிஸ்டம் இருக்குது. டெசிமல் நம்பர், இன்னொன்று வந்து ஆக்டல் நம்பர், பைனரி நம்பர் அண்ட் தென் ஹெக்ஸாடெசிமல் நம்பர். ஸோ பைனரி அப்படி பைனரிங்கிறது பேஸ் வந்து பைனரியோட பேஸு 2 which is 2 digits 0 and 1. அதே இது டெசிமலோடைய இது வந்து பேஸ் வந்து 10 which is 0 to 9. ஆக்டல் வந்து பேஸ் வந்து 8 which is 0 to 7. ஹெக்ஸாடெசிமல் வந்து பேஸ் வந்து 16 which is 0 to 15. அதில் 0 to 9 வரைக்கும் நம்பர் ரெப்ரசன்டேஷன், 10 to 15 வரைக்கும் என்னென்னா லெட்டர் ரெப்ரசன்டேஷனில் இருக்கும். லெட்டர் ரெப்ரசன்டேஷன்னா A to F வரைக்கும் இருக்கும். இதெல்லாம் நார்மலாக தெரிஞ்சு வச்சுக்கணும். நம்பர் கன்வர்ஷன்லேருந்து கண்டிப்பாக கொஸ்டின் இருக்கும். நம்பர் கன்வர்ஷன் பைனரி அர்த்தமெட்டிக்லேருந்து கண்டிப்பாக கொஸ்டின் இருக்கும். அதனால் அதை நல்லா பார்த்துக்கோங்க. இந்த நம்பர் கன்வர்ஷன் எல்லாமே நம்ம கிளியராக நம்ம என்ன நடத்தியிருக்கோம் அப்படின்னா ஒரு பிளேலிஸ்ட்டில் தனி வீடியோவே போட்டிருக்கோம். அதையும் நீங்கள் லாஸ்ட் மினிட்ல கன்வர்ஷன் எந்த நம்பர்லேருந்து எந்த நம்பருக்கு கன்வர்ஷன் கேட்டாங்கன்னா அதை பார்க்கணும். அது எல்லாத்தையுமே கரெக்டாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பிஃபோர்
1/4 கரெக்டாக பார்த்துக்கோங்க. இப்போ இதோட நமக்கு வந்து முடிஞ்சது. நான் இதில் வந்து ஓவர்வியூவாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அப்போ நீங்கள் எந்தெந்த கான்செப்ட்லாம் இன்னும் கொஞ்சம் ரிவைஸ் பண்ணிக்கணும் லாஸ்ட் மினிட்ல அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கோம். அதே மாதிரி கொஸ்டினை நல்லா ரீட் பண்ணி கவனமாக ஆன்சர் பண்ணுங்கள், கோட்டை விட்றாதீங்க. தப்பாக அகைன் ஐ எம் ரிமைண்டிங் தேர் இஸ் அன் என்ன மார்க் இருக்குது அப்படின்னா நெகட்டிவ் மார்க் இருக்குது. தப்பாக கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெகட்டிவ் மார்க் இருக்குது. கொஸ்டினை விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு மார்க் ரெடியூஸ்லாம் பண்ண மாட்டாங்க. அட்டன் பண்ணாத கொஸ்டினுக்கு ரெடியூஸ்லாம் பண்ண மாட்டாங்க. அட்டன் பண்ணி கரெக்டாக இருந்தால் 1 மார்க்கு, தப்பாக இருந்தால் 1/4 மார்க் ரெடியூஸ் ஆகும். சரியா? அதனால் அதை கவனமாக ஞாபகம் வச்சு கவனமாக பண்ணணும். ஓகேவா? இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஆல்சோ இதில் நான் நிறைய ஆன்சர்ஸை வந்து கீழே கமெண்ட்ஸில் போட சொல்லியிருக்கேன். நீங்கள் ஃபுல்லாக வீடியோவை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ அந்த ஆன்சர்ஸையும் கீழே கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ.